குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு அகாடமி. டெய்லி கண்டபஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 7 2025 வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டபஸ் பார்க்க முடியும் அப்படின்னா நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இல்லை லத்தி டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான முதல் தேர்வு என்னைக்கு தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 தேர்வுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்திலேருந்து தான் வினாத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க பள்ளி பாட புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா போதும். இதற்கான ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அப்படின்னு டெஸ்ட் பேஜ் வந்து தொடங்கியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்கான இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதில் நீங்கள் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்க ஸ்கூல் புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தரவாக படித்த ஒரு ஃபீலிங் வந்து இதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். இதுக்கான தேர்வு வந்து பிப்ரவரி 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்ஃபர் வரதுக்கு முன்னாடியே வந்து சிலபஸை முடிச்சா தான் நம்மளால் வந்து கால்ஃபர் வந்ததுலேருந்து அடுத்து வரக்கூடிய 90 நாட்களில் நம்மளால் ரிவிஷன் நல்லா பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதனுடைய ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் கால் பண்ணி உங்களோட டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கான மாதிரி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இலவச மாதிரி தேர்வு நம்ம அகாடமி சார்பாக நடத்துகிறோம். இதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வருகிற 20/2/2025 அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வானது காலை 10 மணிக்கு நடக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் அனைவருமே எழுதலாம். அனைவருக்கும் இலவசமான தேர்வு தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2009ஆம் ஆண்டு முதல் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 15,668 இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத குடியேற்றத்துக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அமெரிக்காவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்தப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அமளியில் ஈடுபட்டதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள கொள்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்தப்படுவர்களுக்கு கை கால்களுக்கு விலங்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இந்தியா அதாவது அமெரிக்காவில் இருந்த அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கரெக்டான டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் அமெரிக்காவில் குடியேறிகள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடு கடத்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியர்களுடைய கையில் காலையும் விலங்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சர்ச்சை தான் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது 2012ஆம் ஆண்டு அப்போலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நடைமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? இவங்களை பற்றிய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலையும் இந்தியாவிலையும் இவங்க அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அமெரிக்காவுக்கு போனதாக ரெக்கார்டு இருக்காது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குடியேறியவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் வந்து பார்த்திங்கன்னா சிப்காட் வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3800 கோடியில் அமைக்கப்பட உள்ள டிபி அதாவது டாடா பவர் சோலார் நிறுவனத்தின் சூரிய மின் தகடு அந்த உற்பத்தி ஆலையை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிப்காட் வளாகத்தில் 2574 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா முதலீட்டில் அமையப்பட உள்ள விக்ரம் சோலார் நிறுவனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்டானில் இந்த நிறுவப்பட்ட இந்த டாடா பிளானட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 313 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய உற்பத்தி திறன் 4.3 ஜிகாவாட். இந்த நிறுவனத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் 80% பேர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றுறாங்க. சரிங்களா? அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநரை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க. நமக்கு அது தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் சட்ட ஆலோசகர் அதாவது மத்திய அரசின் தலைமை ஆலோசகர் இல்லைன்னா மத்திய அரசின் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள்னாலும் ஒன்று தான் வெங்கடரமணி. இவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. அடுத்து சென்னை பெருநகர காவல்துறை மற்றும் சிறப்பு பிரிவு போலீஸார் என மொத்தம் 770 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் காவலர் பதக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு. தமிழக காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா பணிக்கு சேர்ந்து 10 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய 3000 போலீஸாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதக்கங்கள் வழங்க பொங்கல் தினத்தன்று வந்து தமிழக அரசால் வந்து பார்த்திங்கன்னா அரசாணை வெளியிட்டப்பட்டது. அன்றைய தினமே வழங்க முடியாதுன்றனால பின்னகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து மம்ஸ் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் காரணமாக பொண்ணுக்கு வீங்கி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த
அம்மைன்னு சொல்லுவாங்க, அந்த தாடை வந்து வீங்கியிருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி. இது மம்ஸ் அப்படின்ற வைரஸ்னால் உருவாகிற நோய். ஓகேங்களா, இது முக்கியமான விஷயம். மம்ஸ் வைரஸ்னால வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வீங்கி நோய் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். இந்த பொண்ணுக்கு வீங்கி பாதித்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருமல், தும்மல், சளி, உமிழ்நீர் திவலைகள் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு பரவும் நோய். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஒரு வாரத்திலிருந்து 14 நாட்களுக்கு அந்த பாதிப்புக்கான அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா உடலின் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேசிய தடுப்பூசி அட்டவணையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர் எனப்படும் தட்டமை ரூபெல்லா தடுப்பூசி வழங்கப்படுகிறது. அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்ஆர் எனப்படும் தட்டமை மம்ஸ் ரூபெல்லா தடுப்பூசியும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுகிறது. இத்தடுப்பூசியை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா இந்த நோயை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக விரட்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும், எல்லாத்தையும் பார்க்க தேவையில்ல. நம்ம எக்ஸாமில் என்ன கேட்பாங்க என்னென்னலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உடான் திட்டம்னா வந்து பார்த்திங்கன்னா பிராந்தியங்களை இணைக்கிற திட்டம். அதாவது விமான நிலைய உட்கட்டமைப்பு இதெல்லாம் மேம்படுத்தி இந்தியாவுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நகரங்களை இணைக்கிற திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடான் திட்டம். அதை பற்றி டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு 44 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன்கள் வழங்கியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நமோ ட்ரோன் தீதி அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோனுக்கான பயிற்சி வழங்கி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வழங்குற திட்டம் தான். இந்த ட்ரோனை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு மருந்து தெளிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பணிகளை வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 44 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரோன்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட 44 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 9 பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகவும் மீதி 35 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதாவது பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்புகளுக்கு கொள்முதல் செய்வதற்காக எக்கனாமிக்ஸ் எக்ஸ்போஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிலையும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா 10,147 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா. இது ராக்கெட் இல்லை, பினாக்கா அப்படின்ற ராக்கெட்டை ஏவுறதுக்கான ஒரு அமைப்பு. ஓகேங்களா, லான்ச்சிங் பேடுன்னு சொல்லுவாங்க அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசில் 1.5 ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பணி வழங்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் பணியிடங்களை நிரப்புவதற்காக ரோஜ்கர் மேளா திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022 முதல் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நடத்திட்டு வராங்க. இதுவரை நாட்டில் பல்வேறு பகுதியில் சுமார் 50 நகரங்களில் 14 கட்டங்களாக ரோஜ்கர் மேளா வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் பல லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகளும் வழங்கியிருக்காங்க. இதை நம்ம நியூஸ்லேயும் படிச்சிருக்கோம். பட் ரோஜ்கர் மேளா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2022 வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நடத்திட்டு வராங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்ம நேற்றே சொன்னோம் DeepSeek செயலிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கட்டுப்பாடு வச்சதுக்கு வந்து சீனா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த DeepSeek அப்படின்னு வந்து சீனாவினுடைய நிறுவனம். ஓகேங்களா, சீனாவினுடைய AI நிறுவனம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீதிபதியுடைய ஓய்வூதியத்தை உயர்த்தும் திட்டம் இதுவரைக்கும் மத்திய அரசில் இல்லை அப்படின்னு கூறியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் மற்றும் 25 உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் படிகள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1958ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஊதியங்கள் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டம், 1954ஆம் ஆண்டின் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஊதியங்கள் மற்றும் பணிகள் நிபந்தனை சட்டம் ஆகியவற்றின் கீழே நிர்வகிக்கப்படுது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி அமலானதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஊதியம் படிகள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக 2016 ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தப்படலை. அதன்படியே வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தற்போதைய மாத ஊதியமாக 2.80 லட்சம் பெறுறாரு. உச்சநீதிமன்றத்தின் பிற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதம் 2.50 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா பெறாங்க. உயர்நீதிமன்றத்துடைய மற்ற நீதிபதிகள் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2.25 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஊதியமாக பெறுறாங்க. ஓகேங்களா. ஊதியம்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா ஐநாவுடைய பாதுகாப்பு அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிவான சீர்திருத்தங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுடைய பொதுச்சபையினுடைய 79வது அமர்வின் தலைவரான பிலேமோன் யாங் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் சந்தித்து பேசியிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வளர்ச்சி நிதியுதவி தொடர்பான 4வது மாநாடு மற்றும் 3வது ஐநா பெருங்கடல் மாநாடு ஆகிய முக்கிய மாநாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நடக்க இருக்குது. ஓகேங்களா. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாநாடு நடக்கும்போது அந்த டேட்டாலாம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுடன் இந்தியா சிறந்த பிணைப்பை வந்து பகிர்ந்து கொள்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு G20 தலைமையான இந்தியா ஏற்ற போது அந்த அமைப்புக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழங்கியிருக்கோம். ஓகேங்களா. 2023 G20 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தலைமையில் நடைபெற்றுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த G20 நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர அமைப்பு அப்படின்ற அந்தஸ்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். நிரந்தர உறுப்பினராக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் சேர்த்துருக்கோம்.
நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. கடந்த ஆண்டு நிலவரப்படி அமெரிக்காவில் பல்வேறு நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக வந்து பார்த்திங்கன்னா 1.4 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக வாழ்ந்து வருகிறார்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி சட்டவிரோத குடியேற்றம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக தவறானது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் வந்து லீகலாக இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகும்போது உங்கள் பாஸ்போர்ட்லேருந்து எல்லாம் என்ட்ரி ஆகி நீங்கள் போவீங்க. இங்கேருந்து ஒருத்தவங்க அங்கே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். பட் நீங்கள் இல்லீகலாக போகும்போது அந்த கணக்கில் வரமாட்டீங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோதமானது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கை கால்களில் வந்து பார்த்திங்கன்னா விலங்கிடப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்திய விமானத்தில் ஏற்றி கொண்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் இருக்கிற அமிர்தசரஸில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த மாதம் இப்போ 2025 ஜனவரி இருக்குது இல்லையா, கடந்த மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி மாதம் என்று ஐரோப்பிய வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2024 தான் உலகின் மிக அதிக வெப்பமான ஆண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் கணிச்சிருந்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2025 ஜனவரி மாதம் தான் இதுவரை இல்லாத அதிகபட்ச வெப்பம் நிலவரியே ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து ரஷ்யாவினுடைய நிலவு ஆய்வு திட்டம் தோல்வியின் காரணமாக ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய தலைவரை வந்து பார்த்திங்கன்னா நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது 47 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக வந்து ரஷ்யா கடந்த 2023ஆம் ஆண்டு மேற்கொண்ட நிலவு ஆய்வு திட்டம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டு விண்வெளி ஆய்வு மையமான ராஸ்கோஸ்மாஸ் ஓகேங்களா. இப்போ நம்ம இஸ்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஸ்கோஸ்மாஸினுடைய தலைவரான யூரி போரிசோவ் அவர் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. நிலவினுடைய தென்துருவத்து பகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்து 2023 செலுத்தப்பட்ட லூனா 25 அப்படின்ற விண்வெளி வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்குற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது விபத்து கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு ஓகேங்களா. இதை நம்ம நியூஸ்லையும் பார்த்துருப்போம். லூனா 25 வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அனுப்புனது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புலிஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்முடைய டெஸ்ட் பேஜில் நீங்கள் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பேஜோட ஷெட்யூலை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும் நம்ம எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கட்டாயமாக 100% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக இணைஞ்சிக்கலாம். உங்களுடைய எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.